வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய அட்டைப்படத்தை காட்சியாக இன்றைக்கு 450 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கலாசார பேரவையின் சஞ்சிகை ஒன்றை பற்றி நயப்புரையாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு. பூநகரி என்று ஒரு நகரி இருக்கிறது, அதற்கு என்று ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது என்று நீங்கள் பெருமையோடு மாதற்கு சொல்லிக்கொள்ளும். மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டிய என்பதுதான் இங்கே முக்கியமானதாக நான் இந்த கட்டுரை நீங்க அப்படி வச்சிடாங்க. அதான் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். 29/10/2024 செவ்வாய்க்கிழமை பூநகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் கலாச்சார பேரவையின் தலைவரும் பிரதேச செயலாளருமான மதிப்புக்குரிய திருவாளர் தனபாலசிங்கம் அகிலன் அவர்களின் தலைமையில் பூநகரி மண் வாசனை கமலம் பூந்துணர் நரவம் 12 மலர் வெளியிட்டு சிறப்பு மிகு நிகழ்வுகளின் பதிவுகளோடுதான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள்.
செய்தனை நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையாது முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் யோகநாதன் கமிஷ்னா செல்வகுமார் அபிஷா jam jam dili nakka dina jam 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 dili nakka dina வடக்கு மாகாண பண்பாட்டளர் திணைக்களத்தின் அனுசரணுடன் பூநகரி செயலகமும் கலாச்சார பேரவையும் இணைந்து நடாத்தும் பிரதேச மலர் வெளியீட்டு நிகழ்வு 2024 இந்நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்ற மாவட்ட செயலாளர் தேர்தல் முதலிடம் அவர்கள் தேர்தல் வேலை காரணமாக அவருக்கு தாமதித்தான் வருவதாக அறிவித்திருக்கின்றார். ஒரு நிமிடமும் எங்களது நிகழ்ச்சியை தாமதிக்காமல் தொடங்கி நடத்துமாறும் தங்களை கலந்து கொள்வதாகவும் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக வெளியீட்டு உரையை வழங்க வந்திருக்கின்ற சிதம்பரநாதன் இளைஞரின் அதிபர், மேற்குரையை வழங்க வந்திருக்கின்ற கலாநிதி திரு செல்வ மனோகரன், முன்னிலை உரையாளர் கால் பல்கலைக்கழகம்,
கலாச்சார பேரவை உறுப்பினர்கள், கலைஞர்கள், நமது பிரதேச செயலக உத்தியோகர்கள், ஏரிய உத்தியோகர்கள், ஊனறிவார் மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் எல்லோரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வில் தங்களது வேறு பதவியின் மத்தியிலும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை கூறி இந்நிகழ்வை ஒழுங்கு செய்த உதவி பிரதேச செயலாளர், கலாச்சார உத்தியோகத்தர் உட்பட்ட குழாமிற்கும் கலாச்சார பேரவையினருக்கும் நான் நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையில் இந்த வெளியிடப்படுகின்ற பூந்துணர் நர்வம் இன்று 12வது இதழாக மலர்கின்றது. நான் இங்கு வேலை செய்கின்ற காலப்பகுதியில் இதழ் வருவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இதழில் பல முக்கியமான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உணர்வில் எங்களால் அறியப்படாத மறைந்திருக்கின்ற பல கலாச்சார விடயங்கள் மற்றும் தொன்மங்கள் எல்லாவற்றையும் இதழ் உங்களுக்கு விவரித்திருக்கின்றது. அதேபோல் இளைமறை காயாக இருக்கின்ற கலைஞர்கள், எழுத்தாளர்களின் ஆக்கங்களையும் இது வெளிக்கொண்டிருக்கின்றது. அதேபோல் இதழில் ஆசிரியர்கள் துவக்கம் பேராசிரியர்கள் வரை பலரும் தமது ஆக்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பேராசிரியர் கலாநிதி தந்தையா ஸ்ரீ கணேசன் ஆங்கில மொழி கற்பித்த துறை, பேராசிரியர் செல்லியா கிருஷ்ணராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வரலாற்று துறை, பேராசிரியர் எஸ் சிவலிங்க ராசா, பேராசிரியர் கலாநிதி சண்முகலிங்கம் முன்னாள் துணைவேந்தர், சமூகவியல் சிரேஷ்ட பேராசிரியர், இவ்வாறு பலரும் தங்களது ஆக்கங்களை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு பல சிறப்பு விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. நாங்கள் நேரம் மிகவும் குறிப்பிட்ட விடயங்களை குறிப்பிட்ட நேரம் சிதம்பரநாதன் இளங்கோவன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் பூனகிரி பிரதேச செயலகமும் கலாச்சார பேரவையும் இணைந்து பூந்துணர் நரவம் 12 பிரதேச மலர் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பூனகிரி பிரதேச கலாச்சார பேரவையுடைய தலைவரும் பிரதேச செயலருமாகிய மதிப்புக்குரிய திருவாளர் தனபாலசிங்கம் அகிலன் அவர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து பிரதம விருந்தினராக சிறப்பிக்க உள்ள நமது மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர் மதிப்பாண்ட உயர் சுப்பிரமணியம் முரளிதரன் அவர்களே, பூந்துணர் நரவம் 12க்கான நயப்புரையை வழங்க வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறையின் முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி செல்வ மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய தந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களே, இந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி அவர்களே, நம்முடைய கோட்ட கல்வி பணிப்பாளர்களே, ஐஐ பாடசாலையிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அதிபர்களே, ஆசிரியர்களே, பிரதேச செயலகத்தினை சார்ந்த பேரவை சார்ந்த உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, பிரதேச மட்டத்திலே நடைபெற்ற கலை இலக்கிய போட்டி மற்றும் விளையாட்டு போட்டி முதலியவற்றிலே பங்கு பெற்றி வெற்றி ஈட்டி பரிசுகளை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, நல்லுளப்பாங்கோடு ஒன்றாக இந்த நேரத்தை ஒதுக்கி இன்று கூடியிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். தமிழ் பண்பாடு என்பது பன்னெடுங்காலம் நீண்டு வளர்ந்த ஒரு அறா தொடர்ச்சியுடையதாக விளங்குகின்றது. கல்தோன்றி மண்தோன்றா காலத்து வாழோடு முன்தோன்றிய மூத்த குடியாக நம்முடைய தமிழ் குடி விளங்குகின்றது. தமிழ்நாட்டோடு ஈழ
ஈழம் இணைந்திருந்த லெமூரியா கண்டமாக இருந்தபோது தமிழ் பண்பாடு ஈழ பண்பாடோடு ஒன்றாக கலந்திருந்தது. அடுத்தடுத்து வந்த கடற்போர் காரணமாக ஈழம் பிரிந்தாலும் தமிழ் பண்பாடு ஒரு அறா தொடர்ச்சியாக தாயக பண்பாடு இணைந்த ஒரு தொப்புள் கொடி உறவாக தொடர்ந்து வளர்ந்து வருகின்றது. அந்த பண்பாட்டு பாரம்பரியத்துடைய மூலமாக 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆய்வாளர்கள் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அத்தகைய அறா பண்பாட்டு தொடர்ச்சியின் பிரதிபலிப்பை நாங்கள் வட இலங்கையிலே தரிசிக்கலாம். அந்த வகையில் வடக்கே ஒரு அறா பண்பாட்டு தொடர்ச்சியையும் தனக்கான தனித்துவமான நில உருவங்களையும் கொண்டதாக பூனேரி பிரதேசம் விளங்குகிறது. பூனேரி பிரதேசத்தின் அதனுடைய கேந்திர நிலையம் ஜாழ் புராணத்தோடு அதனை அண்டிய தீவகற்பத்தோடு ஒன்றுபட்டதாக தன்னோடு கவர்ந்திருக்கின்ற ஒரு இணைப்பு பாடமாக இது கடந்த காலங்களையும் நிறைவேற்றி வந்ததை வரலாற்று ஆவணங்களூடாகவும் வரலாற்று இலக்கியங்களூடாகவும் தொல்லியல் சான்றுகளூடாகவும் நாம் கண்டு உணர முடிகின்றது. இத்தகைய பண்பாட்டு பின்புலத்தோடு கூடிய தொன்மையான இந்த பூநகரி பிரதேசம் தனக்கென சில அடையாளங்களையும் பண்பாட்டு மூலங்களையும் வாழ்வியல் கோலங்களையும் கொண்டதாக தொட்டு பின்பற்றி வருகின்ற ஒரு மக்கள் குடியை கொண்டதாக நடந்தது. ஆனால் 2009 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக மக்கள் தம்முடைய இடங்களை விட்டு இந்த பிரதேசத்தை விட்டு ஏரிகளாக கையில் நிலையிலே இடம்பெயர்ந்து சென்றார்கள். மீண்டும் அவர்கள் 2010 ஆண்டு மீள குடியமர்த்தப்பட்டார்கள். மீள குடியமர்த்தப்பட்ட மக்கள் தம்முடைய நிலங்களை, தம்முடைய எல்லைகளை, தம்முடைய புதைக்கப்பட்ட பொருட்களை தேடினார்களே தவிர தம்முடைய அடையாளங்களை, தம்முடைய பண்பாடுகளை, தம்முடைய வாழ்வியல் கூறுகளை, மொழி அடையாளங்களை அவர்கள் தேட தவறிவிட்டார்கள். இந்த நிலையில் தான் எங்களுடைய பிரதேச மக்களுடைய வாழ்வியல் கோலங்களை, அவர்களுடைய அடையாளங்களை, பண்பாட்டு கோலங்களை திரும்பவும் கையளிக்க வேண்டும் என்று வடமாகாண பண்பாட்டு திணைக்களம் சிந்திக்கிறது. அதனுடைய பெறுவதாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலகத்தின் வாயிலாக கலாச்சார பேரவை என்ற ஒரு அங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே எமது பிரதேசத்தை சார்ந்த பூநகரியில் 2011 ஆண்டு முதலாக ஒரு கலாச்சார பேரவை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கலாச்சார பேரவையானது இந்த மண்ணுடைய மக்களின் வாழ்வியலை, அவருடைய தொன்மங்களை, அவர்கள் மறைந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்களை மீட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாடுபட தொடங்கியது. அவருடைய விளைவாக கலை இலக்கிய விழாக்களையும் சங்கியாக்க முயற்சியில் ஈடுபட்டது. அந்த வகையில் கலாச்சார பேரவையானது மக்களிடம், குறிப்பாக படைப்பாளர்களிடமும் பிரதேச ஆர்வலரிடமும் பாடசாலை மாணவரிடமும் இந்த பிரதேசம் சார்ந்த வாழ்வியல் கூறுகளை படைப்புகளாக கோரியது. அதனுடைய விளைவாக கிடைக்கப்பெற்ற படைப்புகளை ஒன்றாக தொகுத்து பூந்துணர் நரவம் 1 என்ற முதல் மலரை 2011 வெளியிட்டது. இதன் பெறுவதாக சமகாலத்தில் பூநகரி பிரதேசத்தை சார்ந்த பாடசாலைகளிலும் பிரதேச சபையிலும் பல்வேறு சங்கியாக்கங்கள் உருக்கொள்ள தொடங்கின. இந்த அனுப்புணரின் விளைவாக பூநகரி மத்திய கல்லூரியிலிருந்து தமிழ் மட்டத்தில் பூனை சங்கியையும், கருத்தாந்தி மகா வித்தியாலயத்திலிருந்து பூந்துணர் சங்கியையும், ஞானிமடம் பாடசாலையிலிருந்து அரும்பு சங்கியையும், பிரதேச சபையினரால் தளிர் சங்கியையும், அதனிடம் மிக அண்மையில் எங்கள பூவரசு என்று அறிவு துறையை கடத்த நினைக்கின்ற இளம் சந்தனுடைய படைப்பாக எங்கள பூவரசு வரையும் இந்த சங்கியாக்கம் நின்று வளர்ந்தது. இதற்கான முன்னோடி முயற்சியாக அந்த அனுப்புணரை தோற்றுவித்தவர்களாக இந்த பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய கலாச்சார பேரவை விளங்குகின்றது. இந்த பின்னணியோடு உறுப்பேற்ற இந்த கலாச்சார பேரவை ஆண்டுதோறும் ஒவ்வொரு பூந்துணராக நரவம் 1 தொடக்கம் 2 வெளிவருகின்ற 12 வழியாக தொடர்ச்சியாக ஆண்டிதழாக வெளியிட்டு வருகின்றது. இடையே நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு அசம்பாவிதமான சூழல் காரணமாக 19-20 ஆகிய ஆண்டுகளிலே 2 நரவம் வெளிவர தடைப்பட்டது.
இருந்தாலும் இன்று உங்களுடைய கையிலே தவறை இருக்கின்ற பூந்துணர் நரவம் 12 மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு படைப்பாக உங்களிடம் கையளிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே ஆண்டுதோறும் வெளிவருகின்ற பூந்துணர் மலர் இந்த பிரதேசத்துடைய பல்வேறு ஆக்கங்களையும் படைப்பாளிகளுடைய படைப்பாளுமைகளையும் மாணவர்களுடைய உள்ளத்தினுடைய புத்தாக்க சிந்தனைகளையும் வெளிப்படுத்த ஒரு அடிகாலாக இது வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் வெளிவருகின்ற பூந்துணர் சங்கிகையின் அட்டைப்படம் இந்த பிரதேசத்தினுடைய ஏதோ ஒரு வரலாற்றை ஏதோ ஒரு தொன்மத்தை வெளிப்படுத்துவதாக அமைவது வழமை. அந்த வகையில் இந்த வருடம் வருகின்ற பூந்துணர் அவருடைய அட்டைப்படத்தை காட்சியாக இன்றைக்கு 450 ஆண்டுகளுக்கு முற்பட்ட போர்த்துகீசியருடைய காலத்திலே நாச்சிக்குடாவிலே கத்தோலிக்க மதம் பரப்பப்பட்ட போது கட்டப்பட்ட புனித ஜாக்கப்பர் தேவாலயத்தை தாண்டியதாக அங்கிருக்கக்கூடிய பல்வேறு இடிபாடுகளுக்கு பிறகு போருக்கு பிறகு ஒல்லாந்த காலத்தில் மிக அண்மையில் கூட பல்வேறு இடிபாடுகளை சந்தித்த அந்த ஆலயம் இன்று நின்று நிமிர்ந்திருக்கின்றது. ஆகவே அந்த தேவாலயத்தை அதனுடைய உருவப்படத்தை அட்டைப்படமாக தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இயேசுநாதருடைய சிலுவை படம், அந்த சிலுவை மரம் மற்றும் நாடக மேடை பழமையான அந்த புளிய மரம், அதனோடு அங்கே காணக்கூடிய ஒரு பழமையான கலங்கரை விளக்கம் சிலை நிலையில் காட்டப்படுகிறது. இவை யாவற்றையும் காண்கிறதாக பூந்துணர் நரவம் 12 அட்டைப்படம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அட்டைப்படம் முதல் கடைசி பக்கமாக 112வது பக்கம் வரை இந்த பிரதேசமான மண்ணுடைய வாழ்வியல் கூறுகளையும் தொன்மைகளையும் அடையாளங்களையும் பல்வேறு பண்பாட்டு அம்சங்களையும் தாண்டியதாக இந்த நரவம் எங்களுடைய கையிலே தரப்பட இருக்கின்றது. ஆகவே அன்பான மாணவர்களே, எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நரவம் 12 நீங்கள் வாசிக்கின்ற வாசகர்கள் இந்த வட்டத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும். 2011ஆம் ஆண்டு இந்த நிலையை விட இன்று இருக்கின்ற இந்த சங்கிகை வெளியீடு என்பது எவ்வாறு விசாலம் அடைந்ததோ அதுபோல மனங்கள் விசாரப்பட வேண்டும். எங்களுடைய இருப்பு, எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பாரம்பரியத்தை அடுத்த வரும் சந்ததிக்கு நாங்கள் கடத்த வேண்டும். அது உங்களால் தான் முடியும். ஆகவே முதல் பக்கத்தில் இருந்து அட்டைப்படம் முதல் இறுதி பக்கம் வரை முழுமையாக படித்து அது தொடர்பான விடயங்களை உங்களுக்கிடையே பரிமாறிக்கொள்ள வேண்டும். மாறிகளின் இந்த உலகமயமாதல் மற்றும் இந்த தொழில்நுட்ப சார்ந்த வளர்ச்சியினால் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். ஆகவே எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்வியல் கூறுகளையும் கடைபிடித்துக் கொண்டு அடுத்த பாய்ச்சலை அடுத்த நவீனத்தை தாங்கியவர்களாக அதை தழுவியவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். எனவே நரவம் 12 இதழ் இப்பொழுது உங்களுடைய கைகளிலே தவற இருக்கின்றது. இந்த இதழ் என்னுடைய வாழ்வியலுடைய ஆவணமாக இந்த பிரதேசத்தை இடையிலே இல்லாமல் அழிந்து ஒழிந்து போன அந்த இடையிட்ட வரலாற்றை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு வரலாற்று கோவையாக எதிர்காலத்திலே உருவாகி ஒரு முழுமையான பூநகரி பிரதேசத்துடைய வரலாற்றை பேச வேண்டும். பேசுவதற்கான அந்த எல்லா முயற்சியிலும் கலாச்சார பேரவை ஈடுபட்டிருப்பதை நினைத்து மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவரிடம் இது போய் முழுமையாக சேர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு பூநகரி நரவம் தொடர்ந்து தன்னுடைய இனியதேனை தர வேண்டும். அது அமுதாக எல்லாருடைய மனங்களையும் பரவ வேண்டும் என்று கேட்டு பூநகரி தாயவர்கள் பிரசவித்த 12வது குழந்தைகள் தமிழகம் பண்பாடு மீட்டு அருங்கலைகள் காத்து மரவெனும் சீர்தூக்கிய பூவை இவள் பூந்துணராய் புலந்த செந்நதி காத்த பாவை என்று தொடர்ந்து இந்த பூந்துணர் நரவம் தேன் துளியாக தர வேண்டும். எல்லாம் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய வெளியூட்டுரையை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மலர் வெளியீட்டு நிகழ்வில் குழந்தைகளை பேரவையின் பிரதேசத்திலிருந்து அழைக்கின்றோம். அவர்களுக்கான பிரதியினை வழங்கி வைக்குமாறு பிரதேச செயலர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய
அன்போடு அழைக்கின்றோம். கலாசார பேரவையின் சஞ்சிகை ஒன்றை பற்றி நயப்புரையாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி. இங்கே வெளியுறவுத்துறை செய்த நண்பர் இளந்தரையன் பேசியது போல ஈழத்தில் தமிழர்களின் தொல் நகரங்களில் ஒன்று இந்த பூநகரி. இது ஒரு நகரி, கிராமம் அல்ல. தமிழர்களின் தொழில் பெருமைகளை ஆதாரபூர்வமாக தேடிக் கொண்டிருக்கின்ற அடையாள மறுப்பு பெற்றிய பிரச்சனையுடைய அத்தனை தலைமுறையும் வந்து குவிய வேண்டிய ஒரு மையப்புள்ளியாக தமிழர்களோ இனமுண்டு அதற்கென்றோ உணவுண்டு என்று பாடினான் பாரதி. பூநகரி என்று ஒரு நகரி இருக்கிறது, அதற்கு என்று ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது என்று நீங்கள் பெருமையோடு மாறுதற்கு சொல்லிக் அத்தனை தூரம் இந்த பூநகரிக்கு தனித்துவமான தமிழர்களுக்கான தனி பாரம்பரியம் உண்டு. இன்னும் கிளறப்படாத பல உண்மைகளும் பரமபுஷ்கரண்டம் அவர்கள், பேராசிரியர் பரமபுஷ்கரண்டம் அவர்கள் தொடங்கிய நல்லூர் பெற்றிய தொல்லியல் ஆராய்ச்சியில் இருந்து இன்றைக்கு இந்த மலரிலே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சே கிருஷ்ணராஜாவினுடைய கட்டுரை வரைக்கும் தொல்லியல் ஆய்வுகள் அற்புதமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பேசா பொருட்களை பேசுதல் என்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல்களோடு பல மௌனிப்புகளும் இந்த நகரத்தை பெற்றிருக்கிறது. நாங்கள் கண்டுகொள்ளாத தொல்லியல் வரலாறு, பண்பாட்டு வரலாறு உங்களுடைய ஊருக்கு இருக்கிறது. அண்மையிலே ஒரு தேவைக்காக இந்த ஊரிலே 2 கிழமை வந்து ஒரு நாட்டாரியல் சார்ந்த ஒரு ஆய்வு குலத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. பெரும்படை என்று ஒரு தெய்வம், குகர் வம்சத்தவர்கள் வணங்குகிற தெய்வம். சாவகச்சேரியிலே கச்சாயிலே 2 கோயிலும், சாலமன் தீவு உட்பட கச்சாயிலே 2 கோயிலும், கோயிலாக்கண்டியிலே ஒரு கோயிலும் இருக்கிறது. மீதி அத்தனையும் 14 கோயில்களிலே 3 தவிர்த்த ஏனைய அத்தனை கோயில்களும் உங்களுடைய ஊரிலே தான் இருக்கிறது. உலகத்திலே எங்கேயும் இல்லை இந்த தேவை. ஒரு முக்கியமான இதை பற்றி தமிழகத்திலே இருக்கிறவர்கள் ஆர்வத்தோடு விசாரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தெய்வத்தை பற்றி. அதுவும் வயலும் கடலும் இணைந்த ஒரு பிராந்தியத்தின் பேர் அடையாளமாக அந்த தெய்வம் இருக்கிறது. இதுக்கென்ற தனி கதைகள் சொல்லப்படுகிறது. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணராஜா பேச இருக்கிற கடல் வாணிபத்தோடு தொடர்புடைய ஒரு தெய்வமாக அதை நாங்கள் பார்க்க வேண்டியது. குகவம்சத்தின் உச்சம் கிழக்கிலே கோடியார் வம்சம் என்று ஒன்று இருக்கிறது. நிலவுடைமையாளர்கள் கோடியார் என்று சொல்லுவார்கள். அந்த கோடியார்களை ஒத்த நிலமும் கடல் தொழிலும் இணைந்த வாழ்வியல் குலத்தில் பெரும் நில உடைமையாளராக இருப்பவர்கள் கோடியார் கிழக்கிழக்கை. அவர்களை ஒத்த 2 வாழ்வும் இணைந்த ஒரு பிராந்தியம் உங்களிடம் இருக்கு. அதனுடைய அடையாளமாக பெரும்படை. இந்த பெரும்படை பற்றி எழுதாமலே எழுதிய போது பேராசிரியர் மௌனகுரு தந்தையாசிரியர்களுடைய ஆசிரியர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேர் அடையாளம் அவை பற்றி தொடர்ந்து கதைத்தார்கள். தமிழக
அதை ஒரு பேப்பராக நாங்கள் வாசித்த போது சிறந்த கட்டுரையாக, அந்த ஆய்வர்களின் சிறந்த கட்டுரையாக அந்த கட்டுரை தெரிவு செய்யும். ஆச்சரியம் அவ்வளவு எனக்கானது. உங்களுக்காக உங்களோட தெய்வம் அதை பற்றி எழுதுகிற ஒரு கல்வி வேலையை நாங்கள் செய்தோம். இது மாதிரி நீங்கள் இன்னும் அடையாளப்படுத்தாத எத்தனையோ தெய்வங்கள், குறிப்பன் என்று நினைக்கிறேன், கால்நடை வளர்ப்பவர்கள் வணங்குகிற ஒரு தெய்வம், பிரம்ப வச்சு அதை கண்டா கால்நடை திரும்பி வரும் என்று நம்பிக்கையுடைய தெய்வம். இந்த குறிப்பன் உங்களுக்குரிய தெய்வம், வேற தெய்வம் இல்லை. இதை ஒத்த தெய்வம் நன்றி தம்பிரான். முல்லைத்தீவில விஸ்வமடுவில முல்லைத்தீவில கும்பலமுன என்ற ஊர்லையும் விஸ்வமடுவிலையும் இருக்கு. இன்னொரு நன்றி தம்பிரான் திருவோணமலையில கிளிவட்டியில இருக்கு. அது ஒத்த தெய்வம், ஆனா பெயர் வேற குறிப்பன். இது வதனமா கிழக்கிழங்கையில மிக சிறப்பா பேசப்படுற வதனமா தெய்வத்தோடையும் உட்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம். இதெல்லாம் உங்களோட அடையாளம். நான் எந்த ஃபீல்டுல கரெக்டணும் அவ்வளவுதான். நாட்டார் தெய்வங்கள், இதுக்குரிய நம்பிக்கைகள், இதுக்குரிய பழக்க வழக்கங்கள், உங்களுக்கே உரிய கிராமிய பாடல்கள், இவையெல்லாம் வாய்மொழி வழக்காளர்களாக இன்றைக்கு மேலத்தேய தொல்லியல் ஆய்வுகளில் மிக முக்கியமான அடையாளங்களாக கருதப்படுகிறது. இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகிற நாடுகளில் நாங்கள் இன்னும் இந்த வாய்மொழி வழக்காளர்களை தொல்லியல் அம்சத்தோடு இணைத்து பார்க்கிற மரபை வளர்த்துக் கொள்வது எங்களுடைய தொல்லியலாளர்கள். ஆனால் மேலத்தேயத்திலே, குறிப்பாக அண்மையிலே ஜெர்மனில் இருந்து ஒரு பெண்மணி பேராசிரியர் ஒரு வருகை தந்து சமூகவியல் துறையோடு இணைந்து இந்த வாய்மொழி வழக்காளர்களை பிள்ளைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு போனார். தொல்லியல் ஆய்வுகளுக்காக தமிழர்கள் பற்றிய அடையாளம் தொடர்பாக ஜெர்மனில் நடக்குது இந்த ஆய்வு. எங்களுடைய தேசத்தில் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் பொய்க்கதை, புழுகு என்று புறந்தள்ளி விடுகிற ஒரு மனோநிலை எங்களுக்கு இருக்கிறது. ஆய்வு இன்றைக்கு எங்கேயோ போய்விட்டது. இந்த அடையாளங்களை நீக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதுன்ற ஒரு முக்கியமான இது தொடர்பாக சொல்றதா இருந்தால், ஆப்பிரிக்காவில் இருக்கிற கூகி தியாங்கோ என்று ஒரு எழுத்தாளர் இருக்கார். ஒரு பெண்மணி, கருப்பின பெண்மணி. அவர் எழுதியிருக்கிற ஒரு நூல் இப்பொழுது அண்மையிலே தமிழிலே வந்திருக்கிறது, அடையாளம் மீட்பு. அந்த புத்தகத்துக்கு பேர். சர்வதேச அளவிலே பல்வேறு விருதுகளை பெற்ற அவர் தன்னுடைய மொழியை தவிர எந்த மொழியிலும் எழுதுவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆங்கிலத்திலே எழுதினால் எல்லா விருதுகளையும் பெற்றார். இப்பொழுது தன் தாய்மொழியிலே மட்டும் எழுதுகிறார். ஏனென்றால் என் மொழியை நான் பேசாவிட்டால் யார் பேசுவது? என் பாரம்பரியத்தை நான் பேசாவிட்டால் யார் பேசுவது? ஆகவே நீங்கள் உங்களுடைய மொழியில் உங்கள் பண்பாட்டை எழுதுங்கள் என்கின்ற கோஷத்தை முன்வைக்கிற நூல்தான் அடையாளம். இங்கே வெளியுறவுத்துறை பேசிய இளந்தரையும் அதைத்தான் பேசினார். எங்கள் அடையாளம், அதுவே எங்கள் பேரல்ல. அதை மீட்கின்ற ஒரு நல்ல முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த பூந்துணர். நரவம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். பூந்துணர் என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி யோசித்தீர்கள் என்று. உண்மையில அது ஒரு மலர் கதம்பம். அதாவது காம்பு இல்லாமலே, தனிக்காம்பு இல்லாமலே நடுத்தண்டோடு இணைந்து இருக்கின்ற மலர் தான் பூந்துணர். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இணக்கம், ஒரு ஒட்டுறவு பெற்று நீங்கள் உரையாடுகிறீர்கள் இந்த நூலினுடைய பேரிலே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திரைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் மாவட்ட சிலேஷன் கராசா உத்தியோகம் எழுதாமலே ஒரு ஆய்வு கட்டுரை கொடுத்து காசும் வேண்டாம், விருதும் வாங்குறாங்க. ஒரு தலைப்பை கொடுத்தா சரி, அது கட்டுரை எழுதி தரும். அதுவும் தமிழ் எழுதினா கண்டுபிடிக்க மாட்டோம். என்ன இங்கிலீஷ்ல இருந்தா பெயர் ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது, போட்டா இங்க எங்க இருந்து களமெடுத்தவர்கள் அது கண்டுபிடிச்சு சொல்லி எந்தெந்த கட்டுரை இருந்து சுட்டவர் பள்ளிக்கூட பிள்ளைகள் வாசல் இருந்தா சுட்டவர் சொல்லுவார்கள். அதை கண்டுபிடிக்க உதவும். தமிழ் எழுதினா இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியாது. அந்த தொழில்நுட்ப குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் ஆசிரியர்கள் படும் துயர் பெரும் துயர். அந்த உளநலன் என்றது மிக முக்கியமானது. நாங்கள் வகுப்பறைகளை ஒரு கவினூர் தன்மையோட வச்சிருக்கிறோம். 2005 செல்லியார் பள்ளிக்கூடம் முழங்காவில் வரைக்கும் இந்த பிள்ளைநேய பாடசாலைக்காக வெளியத்தாலை கூட்டிக் கொண்டு போன போது போனேன். வருகிற போது கந்தையாசிரியர் தான் பணிபுரிஞ்ச பாடசாலையில டீச்சரா பணிபுரிந்த கதைகளை சொல்லிக் கொண்டு வந்தார். கூப்பி விளக்கம் எந்த விரித்து சொல்லிக் கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆனால் புனரில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுமே நல்ல வளங்களை பெற்றிருக்கிற ஒரு சூழல்ல மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை எங்களுக்கு பேசுகிறது. கோட்டக்கல்வி அதிகாரி அவர்கள் இருக்கிறார்கள். பூனாரி கோட்டக்கல்வியினுடைய நிர்வாக வரலாறு பற்றி ஓய்வு நிலை அதிபர் திருத்த ரவீந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இங்கே வந்தவர் நினைக்கணும், பேர் கூப்பிட்ட ஒரு முக்கியமான கட்டுரை. அது
புனரி கோட்டம், இப்ப நாங்கள் கொத்தவையில இருந்து கோட்டத்துக்கு வந்தாங்க. இப்படி பல்வேறு கலைகள் இருக்கு எங்களுக்கு கல்வி வரலாறுல நீண்ட பல்வேறு அமைப்புகளை மாறி மாறி மாறும். இன்னொன்று நாங்கள் அதை கோட்டை கல்வி அதிகாரி இப்படி அனுப்பிச்சிடாங்க. நாங்கள் பாடசாலையில் கேட்கிறோம் அப்படித்தானே அவையில் வரைவினம் சூப்பர்வைஸ் பண்ணினோம் போவினோம் என்று நினைக்கிறது. ஆனால் கோட்டை கல்வி வரலாறு இங்கேதான் நாங்கள் அந்த அடையாளங்களை திரும்ப நினைக்கிறோம். இந்த கோட்டக்கல்வி வரலாறு சரியா எழுதினாலே கிளிநொச்சி தமிழர்களின் வடக்கு மாகாணத்தின் கல்வி வரலாறாகுமா, அதுவே இலங்கையின் கல்வி வரலாறாகுமா, எல்லா கல்விக்கூட அதிகாரிகளும் தங்கள் வரலாற்றை பதிவு செய்யும். அதனுடைய ஒரு முன் முயற்சியாக நான் இந்த கட்டுரையை பாராட்டுகிறேன் சார். உண்மையில இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு எழுதினதுக்கு கல்வியாளர்கள் தங்களை பற்றி எழுதி போட்டு விடுவாங்க. பின்னால இருந்தவர்களையும் அதான் விமர்சனம் ஆய்வாளருடைய பணி. எனக்கு விருப்பமானதை ரவீந்திரன் சார் எனக்கு அதை தெரியவே தெரியாது. காரணம் மிகச்சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கிறார். இந்த கல்வியல் வரலாறு கட்டாயம் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள். அதே போல ஆசிரியராக ஆசைப்படும் மனமே என்று சுவன்யா ஆசிரியர் சுவன்யா ஸ்ரீரங்கநாதன் அவருடைய கட்டுரை இருக்கா என்ற கேள்வி. நான் ஆசிரியராக இருந்தவன் என்பதனாலே அதை சொல்லிக் கொள்கிறேன். ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்படி ஆசிரியராக ஆசைப்பட வேண்டும். அதான் முக்கியம். மற்றவர் ஆசிரியர் பிள்ளை ஆசிரியராகிறதுக்கு ஆசைப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானதாக நான் இந்த கட்டுரையின் புதிராக கருதுகிறேன். அடுத்தது ஆய்வியல். மிகவும் முதலாவது அறிவை பற்றி, அறிவு வழி மேம்பாடு பற்றி எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சமைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, இன்னைக்கு அப்படி வச்சிடாங்க. அதான் நான் அப்படி சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு மத்தியில் இருக்கிற சமூகவியல் புலத்தில் பேசுகிற ஆட்கள், தமிழில் பேசக்கூடிய ஆட்கள் மிக குறை. அதில் ஒருவராக அவர் இருக்கிறார் என்பது முக்கியம். அவர் அறிவை பற்றி கதைக்கிறார், நாலேஜை பற்றி கதைக்கிறார். அடுத்தது அறிவு பற்றிய ஆராய்ச்சி, எபிஸ்டிமாலஜி பற்றி கதைக்கிறார். சிறப்பான ஒரு நயமுறை, ஒவ்வொரு விடயமாக சிறப்பாக ஆழ்ந்து அதனை வாசித்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். எத்தனையோ வேலைப்படும் மத்தியிலும் குறுகிய காலத்திலே நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பாக வருகிறதை ஏற்று இதனை உரை ஆற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பண்பாட்டல் கிடைக்கிறதின் அனுசரணர் ஊடகை பிரதேச செயலகமும் ஊடகை கலாச்சார பேரவை இணைந்த ஊடகை பிரதேச மலர் வெளியீட்டு விழா நிகழ்வு 2024 பூந்துடர் நரவம் 12 நிகழ்விலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஊடகை பிரதேச செயலாளரும் கலாச்சார பேரவை தலைவருமான திருவாளர் தனபால் ஸ்ரீனிவாசன் அவர்களே, சூழ்நிலையே தங்களுக்கு வேலை திட்டங்கள் இருந்தாலும் நமது இந்த நிகழ்வுக்கு வருகை தரவழைக்க உள்ளது எண்ணத்தோடு வருகிறது. பேரதிக அரசாங்கம் பலத்த கடமைச்சொற்போடு அனைவரும் அவருக்கு பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். நடைபெற்ற போட்டிகளில் வழங்குகிற நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே பாரத் பிரிவு கதை சொல்லும் போட்டி. இதில் வெற்றிகரங்கா ஜோசர், தொடர்ந்து சிறுவர் பிரிவு போட்டி சிறுவர் கதை ஆக்கம் சுனா சோபிசர் கருத்தாய்வு பலத்த கரகோஷம். எனவே இந்த வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம், இந்த பாராட்டுகள் இந்த சபையிலே கிடைக்கின்ற பொழுது அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த நற்பிரதியாக வாழ முடியும், வளர்கிறார்கள். பூனகரி மத்திய கல்லூரி, மூன்றாவதாம் தானா சோபிசன் கருத்தாய்வு மகாவித்யாலயம். உங்களுடைய கரங்களை ஒரு முறை இவர்களுக்காக. தொடர்ந்து கையெழுத்து போட்டி சுனா சோபிசானி சர்க்காரி தீர்வு மகா வித்தியாலயம் முதலாம் இடம், இரண்டாம் இடம் தூணா இசைதிகா சர்க்காரி தீர்வு மகா வித்தியாலயம், சீனா புவனிகா வைத்திய கலாநிலையம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு செல்வன மனோகரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து கவிதையாக்கம் நரம்பு கவிதை முதலாம் நாள் கிசாலினி பூனகரி வித்யாலயம்,
இரண்டாவதாம் மானா கோகரை விக்னேஸ்வரா வித்யாலயம் மரபு கவிதை கவிதையாக்க போட்டி. புது கவிதை மானா கோவினா ஸ்ரீ பூனகரை விக்னேஸ்வரா வித்யாலயம் முதலாவதாம் ஸ்ரீ உலகாவில் மகா வித்யாலயம் மூன்றாவதாம் பாவனா கர்த்திகா ஸ்ரீ உலகா பாவனா கர்த்திகா. தொடர்ந்து பாடல் தனசிகர் ஸ்ரீ பூனகரை விக்னேஸ்வரா வித்யாலயம் மூன்றாவதாம் சவர்ணா சாமினி ஸ்ரீ ஜெயபுரம் மகா வித்யாலயம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு இந்த நிகழ்வுக்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்கர்கள் சாமி திருமதி நாராயணி இப்ராஹிம் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். ஒரு அவர்களை மேலும் மேலும் உயர்த்தும். சிரேஷ்ட பிரிவு கவிதையாக்கம் மரபு கவிதை கலைச்செல்வி பூனகிரி விக்னேஸ்வரா வித்யாலயம் மூன்றாவதாம் சீனா சாங்கியர் பூனகிரி நல்லூர் மகா வித்யாலயம். கவிதையாக்கம் புது கவிதை போட்டியிலே வெற்றியவர்கள் முதலாவதாம் ரீனா ஆஸ்டினி முதலாவதாம் கலைச்செல்வி கிளி பூனகிரி விக்னேஸ்வரா வித்யாலயம் மூன்றாவதாம் மூணா கிருஷ்ணா சிறுசாலி கிளி பூனகிரி மத்திய கல்லூரி. ஆஸ்டினி இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு ஸ்ரீ பூனகிரி ஆயுர்வேத வைத்தியர் மதிப்புக்குரிய மதியரசி அவர்களை அன்புடன் அழைத்து பாடல் நயத்தல் போட்டி முதலாவதாம் பூனகிரி மத்திய கல்லூரி கீனா கோவிகா மூன்றாவதாம் ஸ்ரீ கர்காய் தீவு மகா வித்யாலயம் மூன்றாவதாம் கீனா கோவிகா ஸ்ரீ கர்காய் தீவு மகா வித்யாலயம். தெரிவித்துக் கொண்டு அதில் வழங்குகிறார்கள். கவிதையாக்கம் பொது கவிதை அதிசிரேஷ்டத்தில் நதீசர் ஸ்ரீ பூனகிரி மத்திய கல்லூரி முதலாவதாம் இரண்டாவதாம் ஏனிலா ஸ்ரீ பூனகிரி மத்திய கல்லூரி மூன்றாவதாம் லதுசிகா ஸ்ரீ பூனகிரி மத்திய கல்லூரி. பாடநயத்தல் போட்டி இரண்டாவதாம் தொடர்ந்து சிறுகதை போட்டி முதலாவதாம் தாமரசி கர்காய் தீவு இரண்டாவதாம் அர்ச்சனா கர்காய் தீவு மூன்றாவதாம் தரிசினி சிவபுரம் அர்ச்சனா கர்காய் தீவு இரண்டாவதாம் தரிசினி மூன்றாவதாம் கிராந்தி சிவபுரம். சிறுகதை போட்டி கொண்டு தொடர்ந்து திறந்தறிவு கவிதையாக்கம் மரபு கவிதை முதலாளர் அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்கு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். கவிதையாக்கம் மரபு கவிதை சோவனா பிரான்சிஸ் சாவனா குலசேகரன் சாவனா காந்தி. எனவே ஒரு பலத்த கரகோஷம் வேண்டுமானவரை அவர்களுக்கு ஓடி ஒழுக்கட்டும் தோன்று போகாமல் இருப்பதற்கு இதனுடைய பலத்த கரகோஷம். யோவனா பிரான்சிஸ் முதலாவதாம் ஸ்ரீ வனஜல் இரண்டாவதாம் மூணாம் அலிசுவாமி
மூன்றாம் பானா சிறிவரையர், மூணாம் நவீன் சுபாஷ். இதுவரை